வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பொக்கிஷம் சேனல். ஓணம் பண்டிகையை கொண்டாடுவதற்கான காரணம் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீட்டு பெண்கள் 10 நாட்களும் வீட்டுக்கு முன்பு பூக்கோலம் போட்டு மகிழ்வாங்க. ஓணம் பண்டிகை 10 நாட்கள் கொண்டாடப்படுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த 10 நாட்களுக்கும் தனித்தனி பெயர் இருக்கு. நட்சத்திரங்களை குறிக்கும் விதமா இந்த பெயர் அமைந்திருக்கும். முதல் நாள் அத்தம், 2ஆம் நாள் சித்திரா, 3ஆம் நாள் சுவாதி. இந்த நாள்ல மக்கள் ஒருவருக்கொருவர் பரிசுகளை கொடுத்து மகிழ்வாங்க. 4ஆம் நாள் விசாகம். இந்த நாள்ல 6 சுவைகள்ல உணவு தயாரிக்கப்படும். கசப்பு தவிர மற்ற சுவைகள்ல குறைந்தபட்சம் 64 வகையான உணவு வகை இந்த பட்டியல இடம்பெற்றிருக்கும். இந்த உணவை ஓண சாத்தியான்னு சொல்லுவாங்க. அடுத்து 5ஆம் நாள் அனுஷம். அன்னைக்கு கேரளாவின் பாரம்பரியமான படகு போட்டி நடத்தப்படும். இந்த போட்டியில வஞ்சிப்பாட்ட பாடி படகு செலுத்துறதுதான் சிறப்பம்சம். அடுத்து 6ஆம் நாள் திருக்கேட்டை, 7ஆம் நாள் மூலம், 8ஆம் நாள் பூராடம், 9ஆம் நாள் உத்திராடம், 10ஆம் நாள் திருவோணம்ன்ற கொண்டாட்டத்தோட ஓணத் திருவிழா முடிவடையுது. ஓணம் பண்டிகையின் சிறப்பு அம்சம் மகாபலி மன்னனை வரவேற்கும் விதமா கேரளாவின் ஒவ்வொரு வீட்டு வாசலில் போடப்படும் அத்தப்பூ கோலம். கேரளால ஆவணி மாதம் பூக்கள் பூத்து குலுங்கும் மாதம். அதனால ஓண திருநாள மக்கள் பூக்களின் திருவிழாவா கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற ஆண் பிள்ளைகள் அத்தப்பூன்ற பூவை பறிச்சுக்கிட்டு வருவாங்க. பூக்கோலத்துல அத்தப்பூவை தான் முதல்ல வைக்கணுங்கிறது ஐதீகம். அதுக்கப்புறம் தினமும் வேற வேற பூக்களோட கோலத்தை அழகுபடுத்துவாங்க. முதல் நாள் ஒரே வகையான பூ, 2ஆம் நாள் 2 வகையான பூ, இப்படி 10ஆம் நாள் 10 வகையான பூக்களால் அழகுபடுத்துவாங்க. 10ஆம் நாள் பூக்கோலத்தோட அளவு பெரிதா இருக்கும். தும்பை, காசி, சங்குப்பூ போன்ற பூக்கள் அவங்க கோலங்கள்ல முக்கிய இடம் பிடிச்சிருக்கும். புது அரிசி மாவுல தயார் செய்யப்பட்ட அடை, அவியல், அடை பிரதமன், பால் பாயாசம், அரிசி சாதம், பருப்பு நெய், சாம்பார், காலன், ஓலன், ரசம், மோர், தோரன், சக்கரை புரட்டி, கூட்டு, கிச்சடி, பச்சடி, இஞ்சி புளி, எரிசேரி, மிளகாய் அவியல், பரங்கிக்காய் குழம்பு, பப்படம், காய வறுத்தது, சீடை, ஊறுகாய்கள்னு உணவு தயார் செய்யப்பட்டு கடவுளுக்கு படைக்கப்படும். பெரும்பாலான உணவு வகைகள்ல தேங்காய் மற்றும் தயிர் பெரும் பங்கு பெறுது. இவ்வுணவு எளிதில் ஜீரணமாக இஞ்சி கறி, இஞ்சி புளி ஆகியவற்றை உணவுடன் சேர்த்துப்பாங்க. என்ன நண்பர்களே, ஓணம் பண்டிகை ஏன் கொண்டாடுறோம், எப்படி கொண்டாடுறோம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஓணம் பண்டிகையை நாமளும் சந்தோஷமா கொண்டாடி மகிழலாம். அனைவருக்கும் ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.